வணக்கம், வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அர்மேனியாங்கிற ஒரு நாடு மேப்பில் பாருங்கள். இது ஒரு அரபு நாடு சொல்லுவாங்க, சாரி யூரோப்னு சொல்லுவாங்க. ஆனால் அது யூரோப் இல்லை, அசியன் கண்ட்ரியில் தான் இருக்குது. மீடியமான ஒரு கண்ட்ரி. இங்கேயும் அப்படித்தான், அந்த பெல்லாரஸ் ஜார்ஜியர் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிற சம்மந்தப்பட்ட மெடிக்கல் டாக்டர் இந்த மாதிரி ஹை லெவல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டி தான் இருக்குது. அதை வச்சு தான் இந்த நாடு ஓடுது. ஓகே, இங்கே பேக்கரி ஒர்க்கர்ஸ் தேவைப்படுது. ஓகே, இந்த நாட்டில் ஆக்சுவலி வேற நிறைய வேக்கன்சி இருக்குது, நான் தான் எடுக்க மாட்டேன். கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போனால் நல்ல சம்பாத்தியம் கன்ஸ்ட்ரக்ஷன்காரங்களுக்கு. ஓகே, இதில் பேக்கரி ஹெல்ப்பர்ஸ் மட்டும் ஒரு 10 பேர் தேவை. அதில் வேலை தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியலாம் சரி, ஹெல்ப்பர்ஸ் தானே, கிளீனர். ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் நான் தொழில் கற்றுக்கணும் அப்படின்னா இதில் ஆர்வம் உள்ளவங்க இதில் அப்ளை பண்ணலாம். நிச்சயமாக அது ஏன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க சாப்பாடு நம்ம மாதிரி அரிசி சோறு அதெல்லாம் கிடையாது. ஓகே, இந்த நாடு நான் விசிட் பண்ண நாடு தான். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கரி இருக்குது, அதில் நம்ம ஒர்க் பண்ணணும். ஆனால் இந்த அர்மேனியன் லாங்குவேஜ் தெரிஞ்சால் ரொம்ப நல்லது, அவங்கள வச்சுக்குவாங்க வேலைக்கு. முன்னாடி ஆள்லாம் அனுப்பி அவங்க லாங்குவேஜ் தெரியாமல் நிறைய பேர் பேசி அவங்களுக்கும் புரியாது, இவங்களுக்கும் புரியாது, அதனால் ஃபிட் ஆகலை. அப்போ அந்த நாட்டில் முன்னாடியெல்லாம் அதிக ஆட்கள் இறங்கி வேலை இல்லாத திண்டாட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ விசாவே கிடைக்க மாட்டேங்குது, அங்கே ஆட்களே இல்லை, வான்னு கூப்பிட்றாங்க, அந்த அளவுக்கு இப்போ வந்துடுச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் ஆட்கள் போனாங்க, அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் திரும்பி வந்தாங்க. அப்புறம் அந்த பிரச்சனை இப்போ சால்வ் ஆகிட்டு போய் அங்கே யாரும் போகிறது இல்லை. ஆனால் அங்கே ஆள் தேவை இப்போ. ஓகே, நல்ல சேலரி கிடைக்குது, ஒரு பெர் டே சேலரி பேஸ்லேயும் இருக்குது. நான் இதில் டீட்டெயில் போட்டிருக்கேன். ஃபுட்டு கண்டிப்பாக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுட்டும் அங்கே டியூட்டி டைமாக கொடுப்பான், தனிப்பட்ட 3 நேரமும் கொடுக்கறது இல்லை, நான் பார்த்தது இல்லை. அந்த பேக்கரிக்குள்ளே இருக்கனால அதை அட்டாச் பண்ணி எனி டைம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓவர் டைம் நல்லா கிடச்சிட்ருக்கு. ஏன்னா இவங்க ஃபுல்லாக ஃபுட்டு பிரெட்டு சம்மந்தப்பட்டது தான். அதனால் 24 hours அந்த ஒர்க்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 60,000-70,000 சம்பாதிக்க இப்போ வாய்ப்பு இருக்குது. முன்னாடிலாம் அப்படி கிடையாது, இப்போ பரவாயில்ல. விசா கிடைக்கிறதே இப்போ விசிட் விசா கிடைக்கிறது 1 மாதம் ஆகுது, 20 நாளைக்கு மேலே ஆகுது. நான் விசிட்டில் 21 நாள் விசிட்டில் போவாங்க. இல்லைன்னா பாஸ்போர்ட்டில் ஸ்டிக்கர் விசா அடித்து போகலாம், அதுக்கு 1 மாதம் கொஞ்சம் கூடுதல் ஆகுது. அமௌண்ட்டு கொஞ்சம் ஒரு 2 ரூபா. அந்த விசிட் விசாவில் போனால் ஒரு 150 160 போயிடலாம். இல்லை பாஸ்போர்ட்டில் எனக்கு விசா அடித்து நான் போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 ரூபா 2.20 அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் வருது. சேலரி பரவாயில்ல, 50-60 ரூபாட்ட சம்பாதிக்கலாம். பேக்கரி தொழில் நல்லா கற்றுக்கலாம். யாராக இருந்தால் சொல்லுங்கள். வயசு ஒரு 35-40க்குள்ளே இருக்கணும். மேல் ஃபீமேல் யார் வேணாலும் சரி தான். அதனால் அர்மேனியாங்கிற நாட்டுக்கு நான் போகிறேன் சார் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கு. இது இல்லாமல் கொத்தனார், கம்பி கட்டுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நிறைய இருக்குது. ஓகே, அது பெர் டே சேலரி ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படி கொடுப்பாங்க, நல்லா பண்ணலாம். ஓகே, சரி, இதுக்கு தேவைப்பட்டவங்க அப்ளை பண்ணுங்க, என்ன பண்ணித்தரோம். சரி.